கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய நாட்களில் மிக முக்கியமானது இந்த கடைசி 10 நாட்கள். கடைசி 10 நாட்களில் நிறைய அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்கிட்ட நிறைய துஆ கேட்கிறோம். என்ன மாதிரியான துஆக்கள்? நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய துஆக்களை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்கிட்ட நிறைய செய்யணும். காரணம் என்ன? இந்த உலகத்திலே நாம் வாழ்வது சொர்க்கத்தை நோக்கி ஒரு பயணத்தை நோக்கி. நம்முடைய பாதை சொர்க்கமாக இருக்க வேண்டும். நரகத்திலுண்டான பாதையை விட்டு நாம் விலகி சொர்க்கத்தை நோக்கி நாம் என்ன செய்யணும்? பயணிக்கணும். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்கும் பொழுது 2 விஷயத்தை மெயினா என்ன செய்யணும்? யா அல்லாஹ், உலகத்திலே வாழ்கிற பொழுது நான் செல்லக்கூடிய வழியை நேரான வழியாக ஆக்குவாயாக. நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. என்ன விஷயம்? நரகத்திலிருந்து ஏங்க பாதுகாப்பு தேடணும்? நரகம் என்பது நாம் பயப்படுவதற்கு மிக தகுதியான ஒன்று. இந்த உலகத்திலே நாம் பயப்படுவதற்கு தகுதியான ஒன்று என்றால் அது நரகம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, இந்த உலகத்திலே இன்பத்திலேயே திளைத்த ஒரு மனிதன், அவனுக்கு கஷ்டம்லாம் என்னன்னு தெரியாது, இன்பத்திலே வாழ்ந்த ஒருத்தன், இப்படிப்பட்ட ஒருவனை அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு நிமிடம் நரகத்தில் என்ன செய்வான்? முக்கி எடுத்துட்டு வெளியில கொண்டு வந்து கேட்பானா, நீ வாழ்க்கையில என்னைக்காச்சு இன்பங்களை அனுபவித்திருக்கிறாயா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ், என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் ஒரு சிறிய இன்பத்தை கூட காணலன்னு அந்த மனிதன் சொல்வானா? யாரவன்? இந்த உலகத்திலே முழு இன்பங்களை மாத்திரமே அனுபவித்த மனிதனுடைய இன்பத்தை ஒரே ஒரு நிமிடத்தினுடைய நரக வாழ்க்கையில இன்பம்னா என்னன்னு தெரியாம அவன் என்ன செஞ்சிடும்? மறக்கடிக்க செய்துவிடும் என்பதாக சொல்வார்கள். எனவே நரகம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம், அல்லாஹ் தஆலா மன்னிச்சு அப்பெல்லாம் என்ன செய்ய முடியாது, சாதாரணமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஒரு சப்தம் கேட்போம். திடீரென்று சப்தம். என்ன சப்தம்? சஹாபாக்கள் பெருமானார் இடத்திலே கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன சப்தம் இது? அப்ப நபி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா நரகத்திலே ஒரு கல்லை வீசினான். ஒரு கல்லை வீசினான். அது நரகத்திற்குள் சென்று கொண்டே இருந்தது. எத்தனை நாள் தெரியுமா? நாள்லாம் கிடையாது, வருடம். வருடம் என்றால் 1 வருடமா, 2 வருடமா? கிட்டத்தட்ட 70 வருடங்கள் நரகத்திற்குள் அந்த கல் விழுந்து கொண்டே இருந்தது. 70 வருடத்திற்கு பின்னால் தான் நரகத்தினுடைய அடிப்பகுதியை அது அடைந்திருக்கிறது என்பதாக சொல்வார்கள். இப்ப நரகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கும்? 70 வருஷம் கீழே போகணும். நம்ம சாதாரண நினைக்கிறோம்ல, நம்மலாம் முஸ்லீமா இருக்கிறோம், அப்படியே நரகத்துக்கு போனாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? திரும்ப சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போயிடுவான்ல அப்படின்னு ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு. ஏன் தெரியுமா? நரகத்திற்கும் நரகத்திலே உள்ள அந்த அதாப், இந்த உலகத்திலே நாம் படக்கூடிய சோதனைக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுத்தா என்ன செய்வான்? அந்த சோதனைக்கு பின்னால் ஒரு இன்பம் வரும். தொடர்ந்து சோதனையில இருப்பாங்களா? இல்லதானே. ஒரு சோதனை வந்தா 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், திரும்ப அதை மறக்கடிக்கக்கூடிய ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பான், திரும்ப சோதனை வரும், திரும்ப சந்தோஷம் வரும், மாறி மாறி வரும் தானே இந்த உலகத்தில். ஆனால் நரகத்தை பொறுத்தவரை அங்கே இன்பம்லாம் கிடையாது. சோதனை என்றால் தொடர்ந்து சோதனை மட்டும்தான். எந்த அளவுக்கு சோதனை? நரகத்துல 1 நாள் மட்டும் தங்கக்கூடிய ஒருவர். நரகத்தினுடைய ஒரு நாள் தானே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை அப்படி கடந்து போயிட முடியாது. என்ன காரணம்? நரகத்தினுடைய 1 நாள் என்பது அதனுடைய அளவு என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவா 50,000 சனா.
50,000 சனா. இந்த நாள், இந்த நரகத்தினுடைய அந்த ஒரு நாள் என்பது இந்த உலகத்தினுடைய 50,000 ஆண்டுகளுக்கு சமம். எவ்வளவுங்க? 50,000 வருஷம். ஒரு நாள் நரகன்னு அல்லாஹ் ஒருத்தனுக்கு தீர்ப்பளிச்சா ஒரு நாள் தான் என்ன செய்ய முடியாது, மனசை தேத்தலாம் முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகள். உலகத்துல சாதாரணமாக ஏதோ நோயில பீடிக்கப்பட்டவர்கள் 1 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, 2 வருஷம் இருக்கிறாங்க, அதுக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அதுக்கு மேல என்ன செய்யறாங்க? இந்த உலகத்துல கடுமையான கஷ்டம் கட்டத்துக்கு மேல போகும்போது அவனே கேட்டுறதான், மனுஷன் என்ன கேட்டுறதா, யா அல்லாஹ் என்னால தாங்க முடியாது, என்னை மௌத்தாக்கிரு சொல்றாங்களா இல்லையா? உலகத்திலே உள்ள இந்த சோதனையை தாங்க முடியாமல் மனுஷன் புலம்புறானா இல்லையா? நரகத்திலையும் புலம்புவான். என்ன புலம்புவான்? யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? மரணத்தை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மரணத்தை கேட்டாலும் மரணம் ஒன்று இருந்தாலும் கொடுக்க முடியும். அல்லாஹு தஆலா மரணத்தை மௌத்தாக்கி விடுவான். மறுமைக்கு பின்னால் அங்கே மரணம் என்பதே கிடையாது. நரகம் என்றால் நரகவாசிகள் மரணம் இல்லாமல் உள்ளே அதற்குண்டான வேதனையை அனுபவித்தே ஆக வேண்டும். நரகத்தில் உள்ளவங்க கெஞ்சுவாங்களாம். யாருக்கு தெரியுமா? நரகத்தினுடைய காவலாளி மாலிக். அவர் சிரிக்கவே மாட்டார். நரகத்தில் இருக்கிறதுக்கு எப்படிங்க சிரிப்பு வரும்? சிரிப்பு யாருக்கு வரும்? கொஞ்சம் ரிலாக்ஸா, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தானே சிரிப்பு வரும். நரகத்தில் உள்ளவருக்கு நரகத்தினுடைய காவலாளி அவருக்கு சந்தோஷம் இருக்குமா? படக்கூடிய வேதனையை ஃபுல்லா பார்க்கிறவர் எப்படி சிரிப்பார்? நரகத்திலே உள்ள அந்த மக்கள் எல்லாம் கெஞ்சுவார்களாம், யா மாலிக், யா மாலிக் யக்தி அலைனா யுخفف عنا عذاب من العذاب. மாலிக் அவர்களே, அல்லாஹ் தஆலா வேதனையை கொடுத்துட்டான், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யுங்க, வேதனையை நிறுத்தி வையுங்கள் என்பதாக அவரிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம், கூக்குரலிட்டுக் கொண்டே இருப்பார்களாம். எத்தனை வருஷம் தெரியுமா? அவர் கண்ணு கிடைய மாட்டார். 1 வருடம், 2 வருடங்கள். ஹதீஸ்களே சில 1 நடக்குது, சில ஹதீஸ்கள்ல 100 வருடங்கள் இருக்கிறது. 100 வருஷமா தட்டிக்கிட்டே இருப்பான். 100 வருஷமா நரகத்துல உட்கார்ந்து கெஞ்சி கொண்டே இருப்பார்கள். 100 வருஷத்துக்கு பின்னாடி அந்த மாலிக் வாயை திறப்பாராம். என்ன சொல்லுவார் தெரியுமா? காலு அவலம் தஅதிக்கும் ருசுலம் அலம் யஅதிக்கும் ருசுலம் மின்கும் பில் பையினாத். உலகத்துல வாழும் பொழுது இப்படி ஒரு நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வழியின் பிரகாரம் நடந்தா சொர்க்கத்துக்கு போகலாம், தப்பா நடந்தா நரகத்துக்கு போகலான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடிய மக்கள் வரவில்லையா? நபிமார்கள் வரவில்லையா? உபதேசிகள் வரவில்லையா? குர்ஆன் இல்லையா? எல்லாம் வந்தும் எல்லாம் தெரிந்தும் சரி தவறு இது என்று எல்லாம் தெரிந்தும் நீங்கள் அதை கண்டுக்கிடாம விட்டுட்டு இங்க உட்கார்ந்து புலம்புறீங்களே, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன், நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நரகம் மிக கடுமையானது, மிக கடுமையானது. நரகத்தினுடைய ஜுவாலையை கூட நம்ம தாங்க முடியாது. ஜுவாலைனா என்ன? நரகத்தினுடைய அந்த வெக்கை காற்றுறதா இல்லையா? தாங்க முடியாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நரகத்தில் இருந்து விடுதலை கேட்க அழுதழுது துஆ செய்வார்களாம், அழுதழுது துஆ செய்வார்களாம். நம்மளும் துஆ செய்யணும். யாருக்காகலாம் செய்யணும்? குறிப்பாக நமக்கு செய்யணும். ஒண்ணு, நம்முடைய பெற்றோர்கள், வஃபாத்தான பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவர்களுக்கு நம்மை விட தேவை அதிகம். என்ன காரணம்? நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு நமக்கு. அவங்களுக்கு இது வாய்ப்பு இருக்குதா? அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு முடிந்து போய்விட்டது. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ஏன்னா நபி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை அழைப்பான், அழைச்சு சொல்லுவான், உன்னுடைய அந்தஸ்தை நான் என்ன செய்யறேன், நான் உயர்த்திக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ் எனக்கு நீ வேதனை கொடுத்திருந்த, ரொம்ப நாளா ஒரே வேதனையில தான் இருந்திருந்தேன், நானே திடீரென்று அந்தஸ்தை உயர்த்துவதாக சொல்கிறேயே, நான் அப்படி ஒன்றும் பெருசா அமல் செய்யலையே, என்ன காரணம்னு அவர் கேட்பார். அல்லாஹ் சொல்லுவானா, நீ அமல் செய்யல, முடிஞ்சு போச்சு உனக்கு. ஆனால் நீ விட்டு விட்டு வந்த உன்னுடைய பிள்ளைகள், நீ பெற்றெடுத்த உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு செய்த அந்த துஆ உன்னுடைய அந்தஸ்தை ஒரு அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே சொல்வான். இப்ப நம்ம தாய் தந்தையர்கள் என்ன நிலைமையில இருப்பாங்க தெரியுமா? நம்ம ஆதரவு வைப்போம், சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆதரவு வைக்கலாம், ஆனா நமக்கு தெரியாது தானே. அப்ப என்ன செய்யணும்?
நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவ மன்னிப்பு துஆவும் என்ன செய்யும்? அவர்களுடைய ஒவ்வொரு அந்தஸ்தையும் உயர்த்தி கொண்டே போகும். அதுவும் குறிப்பாக ரமலானுடைய காலத்துல, ரமலான் அல்லாத காலத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சொர்க்கத்தை மூடி வச்சிருப்பான், நரகத்தை திறந்து வச்சிருப்பான். ஆனா ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்தை மூடிட்டு சொர்க்கத்தை திறந்து வைத்திருப்பான். திறந்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்குள் மனிதர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே நாம் இஸ்திக்ஃபார் தௌபா செய்து அந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படின்னா இரண்டாவது, ஒருவேளை நம்முடைய தாய் தந்தையர்கள் அல்லாஹ் காப்பாற்றணும், நரகத்திலே இருக்கக்கூடிய நிலை வந்தால், அப்படி இருந்தால் நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு, அவர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய துஆ ரமலானுடைய இந்த பரக்கத்தால் அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்க்கும். எனவே என்ன செய்யணும்? ரமலானுடைய இந்த இறுதி 10 நாட்களை அமல்களால் நாம் அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் அழுது துஆ செய்ய வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து, நரகம் செல்வதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து எல்லா மக்களையும் சுமூகமான முறையில் எல்லா மக்களும் மிக சீராக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக.